Psalms chapter 48 verse 1 to 14. சங்கீதம் 48 1 முதல் 14 வசனம் வரை. வசனம் 1. கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்தில் மேலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். Your songs and the psalms are for the songs and Korah. The great is and the Lord, and the greatly to be and praised in the city of your God, in the mountain of his holiness. வசனம் 2. வடதிசையிலும் உள்ள சியோன் பர்வதம் வாடி வடி வடிவ வாடிப்பவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். The beautiful for the solutions, for the joy, for the whole shit is on Mountain Zion, and the seed for the north, the cities of the great king. வசனம் 3. அதன் அரண்மனையில் தேவன் உயர்ந்து அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். The God is and can now in year and place for the refuge. வசனம் 4. இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். For I love these kings and were and assembled, they passed it by the together. வசனம் 5. அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். They saw it and so they marveled, they and were troubled and asked and way. வசனம் 6. அங்கே நடுக்கங்கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயைப் போல வேதனைப்படுகிறார்கள். For two can hold and upon them and there, and pain as of the woman and travail. வசனம் 7. கீழ்காட்டினாலே தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறார். Trouble and broadcast the sheep of the Tarshish with hand and yeast and wine. வசனம் 8. நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். சேலா. As we have the ear, so have and we see in the city of the Lord, or the asked in the city of your God. God will and establish it forever. சேலா. வசனம் 9. தேவனே நமது ஆலயத்தின் நடுவிலே நமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். We have the true God of this loving kindness, O Lord, O God, in the midst of this temple. வசனம் 10. தேவனே உமது நாமம் விளங்குகிறது போலவே உமது புகழ்ச்சியும் பூமியிலே கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நதியில் நிறைந்திருக்கிறது. According to their name, O God, so it they and praise unto the end of the earth. Their right hand is and full of the righteousness. வசனம் 11. உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் சியோனின் பர்வதம் மகிழ்வதாக, யூதேயாவின் குமாரத்திகளே களி கூறுவதாக. Let Mount Zion and rejoice, let these daughters of the Judah be and glad because of their judgments. வசனம் 12. சியோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். Read about the Zion and go around about here till the towers of thereof. வசனம் 13. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். Make your wall and year and bulwarkers. Consider year and place, and that ye may and tell it to the generations following. வசனம் 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மறைந்தமும் நம்மை நடத்துவார். For the God is your God and ever he will and be and your guide ever unto death.